ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 3 பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் ஸ்லோகம் 25. நஷ்டே லோகே த்வி பரார்த்த அவசானே மகாபூதேஷ்வாதிபூதம் கதேஷு வியக்தே அவ்யக்தம் கால வேகேன யாத்தே பவான் ஏக சிஷ்யத்தே அசேஷ சம்ஜம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். நஷ்டே அழிவுக்கு பிறகு, லோகே பிரபஞ்ச தோற்றத்தின், திவிபரார்த்த அவசானே கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு, பிரம்மாவின் வாழ்நாளுக்கு பிறகு, மகாபூதேஷு எப்போது 5 மூலப்பொருட்கள் மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், ஆதிபூதம் கதேஷு புலன் உணர்விற்குரிய சூட்சும பொருள்களுக்குள் புகுகின்றன, வியக்தே அனைத்தும் தோற்றுவிக்கப்படும் பொழுது, அவ்யக்தம் தோன்றாதவற்றிற்குள், கால வேகேன காலத்தின் வேகத்தினால், யாத்தே புகுகின்றது, பவான் பகவானாகிய நீங்கள், ஏக ஒருவர் மட்டுமே, சிஷ்யதே எஞ்சி இருக்கிறீர்கள், அசேஷ சம்ஞ வெவ்வேறு பெயர்கள் கொண்ட ஒருவர். டிரான்ஸ்லேஷன். கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு தோன்றியவை தோன்றாதவை முதலான அனைத்தும் எப்பொழுது காலத்தின் வேகத்தினால் அழிக்கப்படுகின்றனவோ, அந்த பிரபஞ்ச அழிவின் போது ஸ்தூலமான 5 மூலப்பொருட்கள் சூட்சுமமான எண்ணத்தில், மனதில் புகுகின்றன, தோன்றியவை தோன்றாதவற்றுள் புகுகின்றன. அந்த சமயத்தில் அனந்த சேஷநாகம் எனப்படும் நீங்கள் மட்டுமே எஞ்சி இருக்கிறீர்கள். பர்பட் பை ஸ்ரீல பிரபா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். பிரளய காலத்தில் 5 மூலப்பொருட்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவை மனம், புத்தி மற்றும் தன்னுணர்வு, பொய் அகங்காரம் ஆகியவற்றிற்குள் நுழைகின்றன. பிறகு முழு பிரபஞ்ச தோற்றமும் அனைத்திற்கும் மூலமாக எஞ்சியிருக்கும் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் ஆன்மீக சக்திக்குள் நுழைகின்றது. எனவே பகவான் ஆதிபுருஷர், சேஷநாகம் போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். எனவே தேவகி பின்வருமாறு பிரார்த்தனை செய்தாள். பல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு, பிரம்மாவினுடைய 100 வருடம், அவருடைய ஆயுள் ஒரு முடிவுக்கு வரும்பொழுது, பிரபஞ்ச தோற்றத்தின் அழிவு நிகழ்கிறது. அப்போது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் பஞ்சபூதங்கள் மகத்தத்துவத்தினுள் நுழைகின்றன. மகத்தத்துவம் காலத்தின் வேகத்தால் இன்னும் தோன்றாத பௌதீக சக்திக்குள் நுழைகின்றது. மொத்த பௌதீக சக்தி வாய்ந்த பிரதானத்தில் நுழைகின்றது. பிரதானம் உங்களுக்குள் நுழைகின்றது. எனவே முழு பிரபஞ்ச தோற்றத்தின் அழிவுக்கு பிறகு உங்களுடைய உன்னதமான திவ்யமான நாமம், ரூபம், குணம், உபகரணம் ஆகியவற்றுடன் நீங்கள் மட்டுமே எஞ்சியிருக்கிறீர்கள். பகவானே, நீங்கள் தோன்றாத மொத்த சக்தியை இயக்குபவராகவும் ஜட இயற்கையின் முடிவான பிறப்பிடமாகவும் இருப்பதால் உங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். பகவானே, முழு பிரபஞ்ச தோற்றமும் காலத்தின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டுள்ளது. அனைத்தும் உங்களது உத்தரவுப்படியே நடக்கின்றன. நீங்களே எல்லா சக்திகளுக்கும் பிறப்பிடமும் அனைத்திற்கும் மூல இயக்குனரும் ஆவீர்கள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 3 பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதம் 25 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய். பிரபாதுக்கு ஜெய்.